ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஸ்டோரியிலேருந்து எப்படி ஈஸியாக இங்கிலீஷை லேர்ன் பண்ணுறது, அதேமாதிரி இங்கிலீஷ் கான்வர்சேஷன், வேர்ட் பவர், இந்த மாதிரி இங்கிலீஷ் லேர்னிங் சம்மந்தமான நிறைய வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகாபாரதா ஸ்டோரிஸ்லேருந்து சேஜ் வாய்ஸா இன் ஹஸ்தினாபூர். இதோட பார்ட் 6 பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட்டாக துரோணாச்சாரியா எப்படி இந்த பாண்டவாஸ் கௌரவாஸை முதல்ல பார்க்குறாங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இந்த பார்ட் உங்களுக்கு புரியும் ஈஸியாக. அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், போய் பாருங்கள். இப்போ நம்ம பார்ட் 6க்குள்ளே போகலாம். துரோணாச்சாரியா வாஸ் மேரிடு டு கிருப்பி, த சிஸ்டர் ஆஃப் கிருப்பாச்சாரியா. அதாவது கிருப்பாச்சாரியா அவர்களின் தங்கையான கிருப்பியை தான் துரோணாச்சாரியா அவர்கள் திருமணம் செய்து கொண்டாங்க. கிருப்பாச்சாரியா யூஸ்டு டு டீச் பிரின்சஸ். கிருப்பாச்சாரியா யார் அப்படின்னா, அவர் பொதுவாக பிரின்சஸ் இளவரசர்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுப்பவராக இருந்தார். துரோணாச்சாரியா ஹேட் ஏ சன் நேம்ட் அஸ்வத்தமா whom he loved dearly. துரோணாச்சாரியாவுக்கு ஒரே ஒரு மகன் இருந்தான், அவன் பேர் அஸ்வத்தமா. whom he loved dearly, அவர் ரொம்பவுமே நேசித்த ஒரு மகனாக இருந்தான். துரோணாச்சாரியா had a son, அதாவது துரோணாச்சாரியாவுக்கு ஒரு மகன் இருந்தாங்க, அவங்க பேர் அஸ்வத்தமா. whom he loved dearly, அவர் அந்த பையனை ரொம்பவுமே நேசித்தார். due to poverty he could not fulfill many of the wishes of his loved son. அதாவது due to poverty அப்படின்னா, அதாவது ரொம்ப ஏழ்மையின் காரணமாக he could not அப்படின்னா அவரால் முடியவில்லை. என்ன முடியவில்லை? fulfill அப்படின்னா நிறைவேற்ற முடியவில்லை. many of the wishes of his loved son, அவரோட ஒரே மகனான அஸ்வத்தமாவோட பல ஆசைகளை, many of the wishes அப்படின்னா பல ஆசைகளை அவரால் நிறைவேற்றவே முடியல. of his loved son, அவர் ரொம்பவுமே நேசித்த தன்னோட மகனோட பல ஆசைகளை நிறைவேற்ற முடியல. ஏன்னா அவர் ரொம்பவுமே ஏழ்மையில் இருந்தனால, டியூ டு ப்ராவர்ட்டி அப்படின்னா ஏழ்மையின் காரணத்தால் அவரால் பல ஆசைகளை நிறைவேற்ற முடியல. இட் வாஸ் ஆல்வேஸ் பெயின்ட் ஹிம், அது ரொம்பவுமே எப்போதுமே அவருக்கு ஒரு வழியாகவே இருந்தது. தன்னோட மகனோட ஆசையை நிறைவேற்ற முடியல அப்படின்றது அவருக்கு மிகப்பெரிய வழியாக மனதில் இருந்தது. ஹி குட் டூ லிட்டில் ஆஸ் நோ பர்மனண்ட் எம்ப்ளாய்மெண்ட் வாஸ் கம்மிங் ஹிஸ் வே விச் worried him. அவரால் சின்ன ஒரு விஷயத்தை கூட, ஒரு நிரந்தரமான ஒரு விஷயத்தை கூட அந்த மகனுக்கு செய்ய முடியல. ஏன்னா அவருக்கு ஒரு நிரந்தரமான வேலையோ ஒரு நிரந்தரமான வருமானமோ எதுவுமே இல்லாதனால அவரால் தன்னோட ரொம்பவுமே நேசித்த தன்னோட மகனுக்கு எதுவுமே செய்ய முடியல. ஹி குட் டூ லிட்டில் ஆஸ் நோ பர்மனண்ட், அதாவது அவரால் நிரந்தரமான ஒரு வேலை இல்லாததுனால, கம்மிங் ஹிஸ் வே விச் worried him, அவருக்கு இந்த மாதிரியான பல ஆசைகள் அவங்களால நிறைவேற்ற முடியல. ஏன் அப்படின்னா அவருக்கு நிரந்தரமான ஒரு வேலைகள் இல்லை, நிரந்தரமான ஒரு இது இல்லாததுனால அவர் இந்த விஷயம் அவருக்கு ரொம்பவுமே மனசு கஷ்டத்தில் இருந்தார். ஒன்ஸ் he remembered the words of his classmate பிரின்ஸ் திரௌபதா. அதாவது ஒரு சமயம் என்னாச்சு, he remembered அப்படின்னா நினைவுக்கு வந்தது. the words அப்படின்னா வார்த்தைகள். யாரோட வார்த்தைகள்? of his classmate, அவரோட தோழன், அதாவது வகுப்பு தோழன், அவரோட வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. அவர் யார் அப்படின்னா இளவரசன் திரௌபதாவோட வார்த்தைகள் அவருக்கு நினைவுக்கு வந்தது. when both were studying together at the ashram of sage Agnivesh, he used to say, friend Drona, once I became the king, everything I own will be yours as well. I shall never let you rot in poverty. You must come to my court anytime you wish. when both were studying together, அதாவது இவங்க இருவரும், அதாவது இந்த துரோணாச்சாரியாவும் திரௌபதாவும் ஒன்றாக படித்து கொண்டு இருந்த காலகட்டத்தில், அதாவது வகுப்பு தோழனாக படித்து கொண்டு இருந்த காலகட்டத்தில், டுகெதர் அட் த ஆஷ்ரம், எந்த ஆசிரமத்தில் அவங்க 2 பேரும் படித்தாங்க அப்படின்னா சேஜ் அக்னிவேஷ் அப்படிங்கிற ஒரு முனிவரோட ஆசிரமத்தில் படிச்சுட்டு இருக்கும்போது ஹீ யூஸ்டு டு சே, அந்த திரௌபதா என்ன சொல்லிக்கிட்டு இருப்பார், அதாவது அடிக்கடி ஹீ யூஸ்டு டு சே அப்படின்னா அடிக்கடி வழக்கமாக அவர் என்ன சொல்வார் அப்படின்னா, ஃப்ரெண்ட் துரோணா, என்னோட நண்பன் துரோணாவே, ஒன்ஸ் ஐ பிகம் கிங் எவ்ரிதிங் ஐ ஓன் வில் பி யுவர்ஸ் ஆஸ் வெல். அவர் என்ன சொல்வார் அப்படின்னா, நான் ராஜாவாக ஆன பிறகு என்னெல்லாம் என்கிட்ட இருக்கோ அது எல்லாமே உனக்கும், நீ எல்லாமே உனக்கும் சேர்ந்தது தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். ஒன்ஸ் ஐ பிகேம் கிங் எவ்ரிதிங் ஐ ஓன் அப்படின்னா என்னிடம் இருக்கும், அதாவது என்னோட இருக்கக்கூடிய அனைத்தும் வில் பி யுவர்ஸ் ஆஸ் வெல், உனக்கும் சொந்தமானது தான் அப்படிங்கிற மாதிரி அந்த திரௌபதா துரோணா கிட்ட அடிக்கடி சொல்லுவது அவருக்கு ஞாபகத்தில் வந்தது. ஐ ஷல் நெவர் லெட் யூ ராட் இன் ப்ராவர்ட்டி, நான் உன்னை கண்டிப்பாக அந்த ஏழ்மையில் உன்னை
ஒரு அழிஞ்சு போகிறதுக்கோ ஏழ்மையில் நீ வந்து கெட்டு போகிறதுக்கோ நான் விட மாட்டேன். ஐ ஷல் நெவர் லெட் யூ ராட் இன் ப்ராவர்ட்டி அப்படின்னா நான் உன்னை கண்டிப்பாக ஏழ்மையில் அழிஞ்சு போகவோ கெட்டு போகவோ நான் விட மாட்டேன். ராட் அப்படின்னா கெடுக்கிறது, கெட்டு போகிறது, அந்த மாதிரி ஒரு மீனிங். இன் பாவர்ட்டி ஏழ்மையில் உன்னை நான் வந்து கண்டிப்பாக உன்னை கெட்டு போக விட மாட்டேன். யூ மஸ்ட் கம் டு மை கோர்ட் எனி டைம் யூ விஷ். நீ எப்போ வேணாலும் என்னோட சபைக்கு வரலாம், எப்போல்லாம் நீ விரும்புறியோ என்னோட சபைக்கு நீ என்னை பார்ப்பதற்கு வரலாம் அப்படின்னு திரௌபதா சொன்னது ஃப்ரெண்ட் துரோணாவுக்கு ஞாபகம் வருது. ஒன் டே Dronacharya's son complained to him that his friends often made fun of him due to their poverty. ஒரு நாள் என்னாச்சு, ஒன் டே அப்படின்னா ஒரு நாள் துரோணாச்சாரியா சன்ஸ், அதாவது அஸ்வத்தமா, துரோணாச்சாரியோட சன் அஸ்வத்தமா இருக்கார்ல, அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. என்ன கம்ப்ளைண்ட்னா போய் புகார் கொடுக்கறது. அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா தட் இஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது அவருடைய நண்பர்கள், அதாவது அஸ்வத்தமாவோட நண்பர்கள் எல்லாருமே ஆஃபன் மேட் ஃபன் ஆஃப் ஹிம், அப்பப்போ, அதாவது ஆஃபன் அப்படின்னா அப்பப்போ, சில சமயங்களில் மேட் ஃபன் ஆஃப் ஹிம் டியூ டு தர் ப்ராவர்ட்டி, அவனோட ஏழ்மையை வச்சு அவனோட நண்பர்கள் எல்லாம் அவனை கிண்டல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஃபன் அப்படின்னா வேடிக்கை செய்கிறது. என்னோட நண்பர்கள் எல்லாருமே நம்மளோட ஏழ்மையை வச்சு ரொம்பவுமே வேடிக்கை பண்ணுறாங்க அப்படின்னு அஸ்வத்தமா போய் துரோணாச்சாரியா கிட்ட சொல்கிறாரு. ஒன் டே துரோணாச்சாரியா சன் கம்ப்ளைண்ட் டு ஹிம் அப்படின்னா அவருக்கு, தட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவருடைய நண்பர்கள் ஆஃபன்னா அடிக்கடி, மேட் ஃபன் ஆஃப் ஹிம், அவரை வந்து வேடிக்கை செய்கிறாங்க, டியூ டு தர் ப்ராவர்ட்டி, அவங்களோட ஏழ்மையை வச்சு அவரை ரொம்பவுமே ஏளனம் செய்கிறாங்க. இட் ஹர்ட் த ஃபாதர் டீப்லி, இது வந்து அந்த துரோணாச்சாரியாவுக்கு ரொம்பவுமே காயப்பட்டுட்டாரு. ஸோ ஹி டிசைடட் டு கோ டு ஹிஸ் கிளாஸ் ஃபெல்லோ ஃப்ரெண்ட் ஆஃப் ஒன் டைம் டு சீக் ஹிஸ் ஹெல்ப். அதனால் அவர் என்ன முடிவுக்கு வந்தார், ஸோ ஹி டிசைடட், அவர் முடிவுக்கு செய்தார், டு கோ டு ஹிஸ் கிளாஸ் ஃபெல்லோ அப்படின்னா வகுப்பு மாணவன், தன் கூட படித்தவர்களுக்கு கிளாஸ் ஃபெல்லோன்னு சொல்லணும். ஃப்ரெண்ட், அதாவது கிளாஸ் ஃபெல்லோ ஃப்ரெண்ட் அப்படின்னா வகுப்பு மாணவனான தோழனை போய் பார்ப்போம், ஒரு தடவை போய் பார்ப்போம். ஆஃப் ஒன் டைம் அப்படின்னா டு சீக் ஹிஸ் ஹெல்ப், அவருடைய உதவியை நாடி நம்ம ஒரு தடவை போவோம். ஃப்ரெண்ட் ஆஃப் ஒன் டைம் டு சீக் ஹிஸ் ஹெல்ப் அப்படின்னா அவருடைய உதவியை நாடி தேடி நம்ம ஒரு தடவை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. திரௌபதா ஹேட் பிகம் த கிங், அதே மாதிரி திரௌபதா சொன்ன மாதிரி அவரும் ராஜாவாக ஆயிட்டாரு. பிகம் த கிங் அப்படின்னா ராஜாவாக ஆயிட்டாரு. ஹோப்ஃபுல்லி துரோணாச்சாரியா வாக்ட் இன் டு த கோர்ட் ஆஃப் கிங் திரௌபதா அக்கம்பைன்ட் பை ஹிஸ் வைஃப் அண்ட் த சன். அவர் வந்து ரொம்பவுமே நம்பிக்கையோட, ஹோப்ஃபுல்லி, அதாவது துரோணாச்சாரியா கிட்ட வந்து திரௌபதா அடிக்கடி சொன்னதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு ரொம்பவுமே நம்பிக்கையாக துரோணாச்சாரியா அந்த சபைக்குள்ளே நுழையிறாரு. அதாவது கிங் திரௌபதாவோட சபைக்குள்ளே நுழையிறாரு. வாக்ட் இன் டு அப்படின்னா நடந்து செல்றாரு. அக்கம்பைன்ட் அப்படின்னா கூட யாரோட அப்படின்னா சேர்ந்து அவருடைய மனைவி மகன் அஸ்வத்தமாவோட சேர்ந்து, கிரிப்பி அண்ணு அஸ்வத்தமாவோட சேர்ந்து அவர் உள்ள நுழைகிறாரு. ஹி வாஸ் இன் ஃபார் எ ஷாக், ஆனால் அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி இருந்தது. த கிங் ரெஃப்யூஸ்டு டு ரெக்கக்னைஸ் ஹிஸ் எக்ஸ் ஃபெல்லோ, அவர் வந்து இந்த ராஜா என்ன பண்ணிட்டாரு, ரெஃப்யூஸ் பண்ணிட்டார், அதாவது மறுத்து விட்டார். அவரை பார்க்கதற்கோ அவரை அடையாளம் காண்பதற்கோ அவர் சுத்தமாக மறுத்து விட்டார். துரோணாச்சாரியாவை பார்ப்பதற்கோ அடையாளம் காண்பதற்கோ திரௌபதா சுத்தமாக மறுத்து விட்டார். அவரோட எக்ஸ் கிளாஸ் ஃபெல்லோ சுத்தமாக மறுத்து விட்டார். ஹி ஈவன் இன்சல்டட் துரோணாச்சாரியா அண்ட் காட் ஹிம் எக்ஸ்பெல்டு ஃப்ரம் ஹிஸ் கோர்ட். அது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்பவுமே அவரை ஏளனம் செய்து விட்டார். இன்சல்டட் அப்படின்னா அவமானம் செஞ்சு ரொம்பவுமே அசிங்கப்படுத்தி துரோணாச்சாரியாவை வெளில அமிச்சிட்டார். எக்ஸ்பெல்டு அப்படின்னா வெளியேற்றப்பட்டார். ஃப்ரம் ஹிஸ் கோர்ட், அவருடைய சபையிலேருந்து அவரை வெளியேற்றிட்டாங்க. எக்ஸ்பெல்டு அப்படின்னா வெளியேற்றினார்கள். துரோணாச்சாரியா டிக்ளேர்ட் இன் ஆங்கிரி வாய்ஸ், உடனே துரோணாச்சாரியா அந்த மாதிரி அசிங்கப்படுத்தி இன்சல்ட் பண்ணி அமிச்சதும் உடனே துரோணாச்சாரியா ரொம்பவுமே கோபமான ஒரு வார்த்தைகளால் அறிவிச்சார். என்ன அறிவிச்சார், டிக்ளேர்ட் அப்படின்னா அறிவிச்சார். என்ன அறிவிச்சார் அப்படின்னா, திரௌபதா, ஐ வில் டேக் ரிவெஞ்ச் ஆன் யூ ஃபார் திஸ் ஹியூமிலேஷன். நான் வந்து ஓ மேலே ஒரு சபதம் எடுக்கிறேன், அதாவது ரிவெஞ்ச் அப்படின்னா பழிக்கு பழி வாங்குவேன். நான் உன்னை கண்டிப்பாக, நீ என்னை இந்த மாதிரி இழிவுபடுத்தினதுக்கு நான் உன்னை கண்டிப்பாக பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு, தஸ் ஹி ஹேட் ரிட்டன் எ சேடர் மேன். இந்த மாதிரி அவர் வந்து சொல்லிட்டு ரொம்பவுமே சோகமான ரொம்பவுமே துன்பமிக்க ஒரு மனிதராக திரும்பினார். ரிட்டர்ன் அப்படின்னா திரும்பினார். ஹி ஈவன் இன்சல்டட் துரோணாச்சாரியா அண்ட் காட் ஹிம் எக்ஸ்பெல்டு ஃப்ரம் ஹிஸ் கோர்ட். துரோணாச்சாரியா டிக்ளேர்ட் இன் ஆங்கிரி வாஸ், திரௌபதா, ஐ வில் டேக் ரிவெஞ்ச் ஆன் யூ ஃபார் திஸ் ஹியூமிலேஷன். தஸ் ஹி ஹேட் ரிட்டன் எ sadder man. Little did he realize that one day luck was smile on him. இந்த மாதிரி நடந்ததை அவர் வந்து அந்த இளவரசர்கள், அதாவது பாண்டவாஸ் கௌரவாஸ் விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த பால் போய் கிணற்றுல விழுந்துரும் இல்லையா, அந்த கிணற்றுல வந்து பாலையும் அவர் வந்து யுதிஷ்திராவோட மோதிரத்தையும் மீட்டு தந்ததுக்கு பிறகு அவருக்கு இந்த விஷயங்கள் லைட்டாக ஞாபகத்துக்கு வருது. சரி, நம்மளுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது, நம்ம இவங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சோம், கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு லைட்டாக வந்து இந்த திரௌபதாவோட நடந்த ஒரு சம்பவமும் ஞாபகத்துக்கு வருது. லிட்டில் டிட் ஹி ரியலைஸ் தட் ஒன் டே லக் வாஸ் கோயிங் டு ஸ்மைல் ஆன் ஹிம். அவருக்கு வந்து
நம்மளை தேடி அதிர்ஷ்டம் நம்மளை பார்த்து சிரிக்குது அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. த பிரின்சஸ் ரெக்வஸ்டட் ஹிம் டு கோ அலாங் வித் தெம் டு மீட் தேர் கிராண்ட் அங்கிள் பீஷ்மா. இந்த பிரின்சஸ் அதாவது இந்த இளவரசர்கள் எல்லாருமே கௌரவாசும் பாண்டவாசும் என்ன அவர்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க, ரெக்வஸ்டட் அப்படின்னா வேண்டி கேட்டுக்கொள்வது, ஹிம் டு கோ அலாங் வித் தேம் எங்களோட சேர்ந்து வாங்க, டு மீட் தர் கிராண்ட் அங்கிள் அதாவது மூத்த மாமாவான பீஷ்மாவை சந்திக்கிறதுக்கு வாங்க. பீஷ்மா யார் அப்படிங்கிறத நீங்கள் மகாபாரதா சீரீஸ் நம்ம போட்டுட்ருக்கோம், அதை போய் நீங்கள் பாருங்கள். பீஷ்மா மிகப்பெரிய ஒரு சபதம் எடுத்து மிகப்பெரிய ஒரு விஷயத்த பண்ணார். அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன், போய் பாருங்கள். லிட்டில் டிட் ஹீ ரியலைஸ் தட் ஒன் தட் day luck was going to smile on him. The princess requested him to go along with them to meet their grand uncle பீஷ்மா. எங்களோட மூத்த மாமாவான பீஷ்மாவை பார்க்க எங்களுடன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே துரோணாச்சாரியாவை கேட்டுக்கொண்டாங்க. துரோணாச்சாரியா accepted the suggestion and met the great warrior பீஷ்மா. துரோணாச்சாரியாவும் என்ன பண்ணார், அதை ஏற்றுக்கிட்டாரு. சரி நானும் வரேன் அப்படி சொல்லி ஏற்றுக்கிட்டாரு. தர் சஜஷன் அப்படின்னா அவர்களுடைய ஆலோசனையை ஏற்றுக்கிட்டு மெட் த கிரேட் வாரியர் பீஷ்மா. அந்த ஏற்றுக்கிட்டதன் மூலியமாக அவர் போய் மிக சிறந்த வேரியர் அப்படின்னா போர் வீரரான பீஷ்மாவை போய் சந்திக்கிறாரு. மிகப்பெரிய போர் வீரரான பீஷ்மாவை போய் சந்திக்கிறாரு. பீஷ்மா வாஸ் கிரேட்லி இம்ப்ரெஸ்ட் வித் த நாலேஜ் அண்ட் ஆர்ச்சரி ஸ்கில்ஸ் ஆஃப் த துரோணாச்சாரியா. இந்த மாதிரி போய் மீட் பண்ணும்போது எல்லாரும் சேர்ந்து துரோணாச்சாரியாவை பற்றி பீஷ்மாட்ட சொல்லும்போது பீஷ்மா ரொம்பவுமே இம்ப்ரெஸ் ஆயிட்டார், அதாவது ரொம்பவுமே ஈர்க்கப்பட்டார். வித் த நாலேஜ் எதுக்காகவும் அவரோட அறிவுக்காகவும் அவரோட ஆர்ச்சரி ஸ்கில்ஸ் அதாவது அந்த வில்வித்தைக்காக அந்த வில்வித்தை செய்யக்கூடிய மிகப்பெரிய திறமையை பார்த்து ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டார் பீஷ்மா. வித்தவுட் எனி ஹெசிடேஷன் ஹி அப்பாயிண்டட் துரோணாச்சாரியா. எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாமல் இமிடியேட்டாக துரோணாச்சாரியாவை அப்பாயிண்ட் பண்ணுறாரு, நியமிக்கிறாரு. எதுக்கு அப்படின்னா ஆஸ் த ராயல் டீச்சர் டு டீச் த பிரின்சஸ் த ஆர்ட் ஆஃப் வார்ஃபேர் அண்ட் வெப்பன் ட்ரைனிங். எதுக்காக நியமித்தார் அப்படின்னா அந்த ராயல் டீச்சராக அதாவது அரச குடும்பத்துக்கு வரக்கூடிய ஆசிரியராக அவரை நியமித்தார். அவர் என்ன பண்ணணும், இளவரசர்களுக்கு நல்ல ஒரு வார்ஃபேர் அதாவது போரில் எப்படி சண்டை போடுவது, வெப்பன் ட்ரைனிங், அதேமாதிரி ஆயுதங்களை வைத்து எப்படி பயிற்சி செய்வது, ஆயுதங்களை வைத்து எப்படி போர் புரிவது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ட்ரெயின் பண்ணுவதற்காக அதாவது பயிற்சி கொடுப்பதற்காக சேர்த்தார். ஆஸ் த ராயல் டீச்சர் ஆஃப் த டீச் பிரின்சஸ் த ஆர்ட் ஆஃப் வார்ஃபேர் அண்ட் வெப்பன் ட்ரைனிங். துரோணாச்சாரியா வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி டு ஃபைண்ட் எ வெல் பெய்ட் பர்மனன்ட் எம்ப்ளாய்மெண்ட். துரோணாச்சாரியாவுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாயிட்டார். எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி அப்படின்னா மிக சிறந்த ஒரு சந்தோஷத்தை அவர் பார்த்தாரு. டு ஃபைண்ட் எ வெல் பெய்டு எதற்காக நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பர்மனன்ட் அதாவது நிரந்தரமான ஒரு எம்ப்ளாய்மெண்ட் அதாவது வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே சந்தோஷப்பட்டார். ஹி earnestly got down to the job of teaching the princess. earnestly அப்படின்னா மனப்பூர்வமாக அந்த வேலைகளை செய்ய ஆரம்பித்தார். அந்த இளவரசர்களுக்கு எல்லா வித்தைகளையும் எல்லா வார்ஃபேர் அண்ட் வெப்பன் ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பதற்கு உடனே அவர் மனப்பூர்வமாக ஒத்துக்கிட்டாரு. ஆல்மோஸ்ட் ஆல் த பிரின்சஸ் வேர் குட் லேர்னர்ஸ். த ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் எஜுகேஷன் எண்டட் சூன். குரு துரோணாச்சாரியா டிசைடட் டு டெஸ்ட் ஹிஸ் பீப்புள்ஸ் ஸ்கில்ஸ். ஆல்மோஸ்ட் அப்படின்னா ஏறக்குறைய எல்லா இளவரசர்களும் நல்ல குட் லேர்னர்ஸ் அப்படின்னா ரொம்பவுமே சிறந்த கற்றுக்கொள்பவர்களாக இருந்தாங்க. த ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் எஜுகேஷன் எண்டட் சூன். முதல் பாடம் அதாவது முதல் பகுதி பாடம் சீக்கிரமே முடிவுக்கு வந்தது. எஜுகேஷன் அதாவது ஒரு பகுதியாக சொல்லிக் கொடுப்பாங்க இல்லையா, அதே மாதிரி முதல் பகுதி முடிவுக்கு வந்தது. குரு துரோணாச்சாரியா டிசைடட் டு டெஸ்ட் ஹிஸ் பீப்புள்ஸ் ஸ்கில்ஸ். அதனால குரு துரோணாச்சாரியா என்ன முடிவுக்கு வந்தார், தன்னோட மாணவர்களை டெஸ்ட் அதாவது தேர்வு வைக்கணும். அவங்க எப்படி எல்லாத்தையும் கற்றுக்கிட்டாங்க, பீப்புள்ஸ் ஸ்கில்ஸ் அப்படின்னா மாணவரின் திறன்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சார். அதுக்கான ஒரு டெஸ்ட்டும் வைக்கிறாரு. அது என்ன டெஸ்ட்டு, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.